மாவட்ட வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து முப்படை அதிகாரிகளுடன் ஆளுநர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள். நந்தா, தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தென் மாவட்ட மழை பாதிப்புகள் தொடர்பாக தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நெல்லை மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய அதிக கனமழையின் பாதிப்புகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து இந்த ஆலோசனையில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாகவும், இந்த ஆலோசனையில் தேசிய பேரிடர் மீட்புப் படை, கடலோர காவல்படை, கப்பற்படை மற்றும் ராணுவம், அஞ்சல் துறை, ரயில்வே மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சார்ந்த முக்கிய அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். இதில் தென் மாவட்டங்களினுடைய பாதிப்பு மற்றும் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை மற்றும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து விரிவான ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளை மீட்பது தொடர்பாக விரிவான ஒரு ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பயணிகள் குறித்து நியூஸ் 18 தொடர்ச்சியாக செய்தி ஒளிபரப்புவது. குறிப்பாக நமது செய்தியாளர் வெற்றி மற்றும் ஹரி உள்ளிட்ட அந்த குழுவானது முதலாக அந்த இடத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய சிக்கியிருந்த பயணிகளினுடைய வேதனை மற்றும் பரிதவிப்பு உள்ளிட்டவைகளை உணர்வுபூர்வமாக தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்தது. இந்த சூழ்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய ரயில் பயணிகளை மீட்பது தொடர்பாகவும் ஒரு விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. மிக முக்கியமாக மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது மற்றும் நிவாரணங்களை கொண்டு சேர்ப்பது, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மற்றும் கால்நடைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விரிவான ஒரு ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. நன்றி பாண்டியராஜன், விரிவான விவரங்களுக்கு.